ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வீட்டு தோட்டம் vlogs. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு அறுவடை வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். ஒரே ஒரு கீரை மட்டும்தாங்க இன்றைக்கி அறுவடை பண்ண போகிறோம். இது வந்து வருடம் முழுவதும் உங்களோட வீட்டு தோட்டத்தில் நீங்கள் வந்து அறுவடை செய்யலாம். ஒரே ஒரு செடி மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு வந்து ஒரு விதை மூலமாக வளர்த்துட்டீங்க அப்படின்னா காடு மாதிரி வேண்டாங்கிற அளவுக்கு நல்ல நிறைய முளைச்சி வந்துடுங்க. அது என்ன கீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்குட்டி கீரை. இது வந்து விதை மூலமாக வளர்க்கலாங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் வீட்டு தோட்டம் vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சுக்குட்டி கீரை பார்த்தீங்கன்னா, ஒரு டைம் நீங்கள் வந்து உங்கள் வீட்டு தோட்டத்தில் இல்லை மாடி தோட்டத்தில் விதை மூலமாக வளர்த்து கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா, அதில் இருக்கிற விதைகள் விழுந்தே நம்ம எல்லா பேக்லேயும் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய முளைச்சி வந்துடுங்க. நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டே வரலாம். வருடம் முழுவதும் நம்ம வீட்டில் வந்துட்டு வீட்டு தோட்டத்தில் எல்லா கீரைகள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாங்க. மற்ற கீரைகள் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் 2 டைம் மட்டும்தான் அறுவடை பண்ண முடியும். ஆனால் சுக்குட்டி கீரை பார்த்தீங்கன்னா வருடம் முழுவதும் கட் பண்ணி எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னா தழைச்சி வந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த கீரையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. வாயிலெல்லாம் புண்ணு வந்தது அப்படின்னா இந்த கீரையை அப்படியே பச்சையாக பொரித்து அந்த கசப்பு தன்மையோடு சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு 4 நாளிலேயே பார்த்தீங்கன்னா அந்த புண்ணெல்லாம் நல்லா ஆறிடும். வயிற்றில் இருக்கிற புண்ணுகள் வந்து நல்லா ஆறிடும். உள்ளே இருக்கிற கிருமிகள் வந்து நல்லா அழிஞ்சிருங்க. இந்த கீரைக்கு அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. இந்த கீரை பார்த்தீங்கன்னா எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா, புண்ணுக்கெல்லாம் வந்து அப்படியே பச்சையாக சாப்பிட்டா தான் நல்லா ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, கீரை வந்து நல்லா பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். காய்கள் வந்து நிறைய இருக்கிற சமயத்தில் புளிக்குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்லாம். அப்படியே அந்த பச்சை காயை பொரித்து நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு அந்த புளிக்குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா தயிரில் வந்து போட்டு வச்சு நல்லா அந்த வத்தல் மாதிரி பண்ணி அந்த மாதிரி சுண்டைக்காய் குழம்பு வைப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி சுண்டைக்காய்க்கு பதிலாக இந்த காயை சேர்த்து வச்சு நல்லா சாப்பிட்லாங்க. அடுத்தது இந்த பழங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே பொரித்து சாப்பிட்டுக்கலாம். இந்த செடி பராமரிக்கிறது பார்த்திங்கன்னா ஈஸி தானுங்க. இந்த மாதிரி வந்து இலையில ஓட்டையாக வரும் இல்லைங்களா, இது வந்து ஒரு அசுவினி நோய் தானுங்க. வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கு அடியே ஒரு வெள்ளை கலர் மாதிரி பூச்சி இருக்கும். அது வந்து நம்ம தண்ணி விடும்போது அப்படியே ரொம்ப ப்ரெஷராக விட்டோம் அப்படின்னா அது நல்லா கழுவிட்டு போயிடும். அது மீறி பார்த்திங்கன்னா வந்தது அப்படின்னா நம்ம வந்து வேப்பெண்ணெய் கரைசல் தெளிக்கலாங்க. இந்த செடி பராமரிக்கிறது பார்த்திங்கன்னா ஈஸி தாங்க. மக்கிய மாட்டு சாணம் கொடுத்துட்டு வரலாம். 2 வாரத்துக்கு ஒரு டைம். அது கூடவே பார்த்திங்கன்னா வேப்ப முன்னாக்கு கொடுத்துட்டு வரலாங்க. வேர் அழுகாமல் கொண்டு வரலாம் செடியை. நல்லா பராமரித்தோம்னா வருடம் முழுவதும் நம்மளுக்கு வந்துட்டு இந்த கீரை வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த செடிக்கு அசுவினி பூச்சி நிறையா வருங்க. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம புளிச்ச மோர் அதை வந்து தெளிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த அசுவினி பூச்சியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கூடவே அந்த அரிசி களையிற தண்ணியும் வந்துட்டு நம்ம புளிக்க வச்சு சேர்த்து தெளிக்கலாங்க. இதோட பூக்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலரில் தாங்க இருக்கும். இதுவும் அந்த கீரை கூடவே நம்ம பொரித்து சாப்பிட்லாங்க. காய்கள் பார்த்திங்கன்னா பழுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். பச்சையாக பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி பச்சையாக இருக்கும். இந்த மாதிரி பழுத்த பழங்களை பார்த்திங்கன்னா அப்படியே பொரிச்சிட்டு தண்ணியில் கழுவிட்டு நம்ம அப்படியே சாப்பிட்டுக்கலாம். பழுத்த பழங்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. மற்ற எல்லா கீரையும் ஒப்பிடும்போது இந்த சுக்குட்டி கீரை பார்த்திங்கன்னா ஈஸியாக வளர்த்து கொண்டு வரலாங்க. நம்மளுக்கு வருஷம் முழுவதும் கீரைகள் இருக்கிற மாதிரி காய்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாங்க. நம்ம பராமரிக்கிற முறையில் தான் இருக்குது எல்லாமே. சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் உங்களோட வீட்டு தோட்டம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.